ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் எடுத்து அதில் 100 கிராம் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு நல்லா கழுவிக்கலாம். துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் 1 ஸ்பூன் நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணுறப்போ நமக்கு பொங்கி வராது. 100 கிராம் எடுத்த பருப்புக்கு நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். 2 ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சாம்பார் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் ஒரு 1 செகண்ட் நல்லா வதங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. வேக வச்ச பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ண போகிறோம். நல்லா கெட்டியாக இருக்குது. பருப்பை ஆட் பண்ணி 1 டைம் இதை நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக தான் இருக்குது. நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டில் நமக்கு இப்போ சாம்பார் ரெடி ஆயிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நெய் ஒரு 1/4 ஸ்பூன் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணி 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. நீங்களும் நான் சொன்ன மாதிரி 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.